ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இந்த வீக்லி டாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு. எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் வந்துட்டு இந்த டாஸ்க்கை வின் பண்ணுற அந்த மொத்த டீமுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு. சப்போஸ் வின் பண்ணல அப்படின்னா சரி, அவங்க வின் பண்ணாங்க விடுங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, தோக்குற டீமுக்கு டைரக்ட் நாமினேஷன். அந்த டீம் கூண்டோடு உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எல்லாம் வந்து பதட்டத்தோடு இருக்காங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரஜன் ஒரு பக்கம் விஜய் பார்வதி மேலே தேவையில்லாமல் கேரக்டர் அசோசியேஷன் மாதிரி வந்துட்டு தொட்டு என்னை வந்து தவறாக தொட்டு பேசுகிறாங்க. தேவையில்லாதது. அங்கே அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனால் அதை வந்து சொல்லி வெளியில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து சொன்னால் ஒரு மாதிரி ஆகிடும். முன்னாடி பேசுவார்ல, அந்த பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ண ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ரா வந்துட்டு சுபிக்ஷா இந்த தொடையில் கை வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்ட உடனே சுபிக்ஷா வந்துட்டு என்ன எதுக்கு நீ அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இது மாதிரி போய்ட்டு காலையில் விஜய் பார்வதி அதுக்கு வந்துட்டு கமருதீன் கிட்ட விளக்கம் கொடுக்கும் போது தான் தெரியுது நம்மளுக்கு. பிரஜன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளானிங்லேயே பண்ணுறாரு. அந்த விஜய் பார்வதி இதை வச்சு அசிங்கப்படுத்து நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனால் ஏன் ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி, அதாவது இது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூன்னு தெரியும், திரும்ப திரும்ப அதை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இன்னும் நடக்குது. விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, கமருதீன் கிட்ட பேசிட்டு போய் கார்டன் ஏரியாவில் உட்காந்தாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. வந்துட்டு சரி அதை ஒரு விளையாட்டு பண்ணுவாங்களே, அதனால் அந்த இவங்க அதாவது ரெட்ரோ விக்ரம் இவங்களாம் இருக்காங்க, கனியில் இருக்காங்க, அந்த டீமில் இருக்க நெக்லஸ் வந்து இப்படி பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் பண்ண பார்க்குறாங்க. உடனே அங்கேருந்து கனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரியுமே கனிக்கு வந்துட்டு விஜய் பார்வதி கண்டவே பிடிக்காது. அப்படியே உள்ளுக்குள்ளே வயிறில் எரியும் போல இருக்குது. என்ன அப்படி வந்துட்டு விஜய் பார்வதி கனிக்கு பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ராஜா மாதா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு விஜய் பார்வதி சொல்லுவாங்க பாருங்க. அன்னையிலேருந்து பாருங்கள், அதுக்கு முன்னாடிந்தே பார்த்தீங்கன்னா கனி வந்துட்டு விஜய் பார்வதி மேலே காண்டு. திவ்யாவது சரி, அன்னைக்கு வந்துட்டு இவங்க வந்து கொஷின் இதை இவங்களாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அங்கே வந்து விஜய் பார்வதி வந்து திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக சொன்னது வந்து தப்பு. அன்னைக்கு நடந்துச்சு பாருங்க. எப்போ கிபி 1947 அதை இன்னும் வச்சுட்ருக்காங்க. இவங்க அதுக்கு மேலே இருக்காங்க. கனி எப்போ நடந்துச்சு தெரில. ஒரு வேளை வந்துட்டு இவங்க ஏதாவது டிவி கேட்டு இவங்க கொடுக்க மாட்டேன் சொன்னதை வந்து மனசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டா இனி இவதான் வந்து நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு நினச்சாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் காண்டு. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, கனி இவங்க பார்க்குறாங்க, பார்த்தோன்னு சப்போஸ் அதை தொட்டுட்டாங்கன்னா தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிடும்போது இவங்க கரெக்டான பிளான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க நாங்கள் பார்க்க தாங்க செஞ்சோம், கண்ணில் பார்க்கறது கூட தப்போம், கண்ணால் பார்க்கக்கூடாது நத்தக்கண்ணி அப்படின்னு கலாய்க்கிறாங்க. கண்ணால் பார்க்கும்போது வாயிலையா பார்க்க முடியும் பேசிகிட்டே இருக்கும்போது கனி நைஸாக வந்து தள்ளி விட்றாங்க விஜய் பார்வதியை. என்ன ஒரு ஒரு இது பாருங்கள், விளையாட்டம். அதாவது இதே விஷயத்த இப்போ வந்து கமருதீனும் இன்னும் ஒரு சில பேரோ வந்துட்டு பண்ணாங்கன்னா அது விளையாட்டை தெரியும். ஏன்னா அவங்க விளையாட்டை தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஆட்கள், இவங்க இந்த திவ்யா இவங்களாம் வந்துட்டு ரொம்ப மைண்டு ஃபுல்லாக வந்து வெஞ்சன்ஸ் தான். இவங்க வந்து விளையாட்டு பண்ணுவாங்களா? நான் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து இப்படி தள்ளினோடனே அப்படி ஜர்க்க வாங்குறாங்க விஜய் பார்வதி. அப்படி தள்ளினோடனே அங்கே தொட்டுட்டோடனே இது ஒரு சண்டையாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தெரியும்ல. அப்போ சண்டையாக க்ரியேட் பண்ண விஜய் பார்வதிக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் அவங்க டீமில் இருக்கிற சபரிலாம் நியாயம் வந்து என்ன பண்ணுவார், ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக சொல்கிறது அவரோட நியாயமே. நேற்றுலாம் வந்து அவ்வளோ அமிழ்த்து மொழி நடக்குது. இவர் வந்து தேவையில்லாமல் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அங்கே வந்துட்டு அந்த டீமு இந்த டீமுன்னு பேசிகிட்டு இருக்காரு. என்னத்த சபரியெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நம்மளும் ரொம்ப ஆசைப்படுறோம், சபரி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு. அவர் பண்ண வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணோன்னே இவங்களுக்கு டென்ஷன் எதுக்குங்க இப்போ தள்ளுறீங்க அப்படின்போது இவங்க டீமில் இருக்கிற கானா வினோத் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஆமாம் அது தப்பு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை சும்மா தான் நான் பண்ணேன், உங்கள் சும்மா பற்றி உங்களுக்கு தெரியாதா, என்ன அட்டகாசம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து சரி போயிட்டாங்க. இவங்க வந்து அங்கேருந்து அதுவும் தவறி தெரியாமல் மழை போனேன். அவங்க அதை ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணி விஜய் பார்வதி வந்து அந்த நகையை திருட பார்க்குறாங்களாம். ஐயோப்பா பயங்கரமான ஆள். சரி, இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டாங்க. யார் விஜய் பார்வதி. எப்பா இது பயங்கரமான டேஞ்சர் ஏரியாவாக இருக்கும் போல இருக்கடா சாமி, ஏற்கனவே நம்மளை சுற்றி வந்துட்டு அடி நடிக்கிறாங்க, இதில் வேறு தேவையான்ட்டு போயிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் இப்போப்பா எப்போ பாரு கனியும் இந்த திவ்யாவும் விஜய் பார்வதி அவ்வளோ வெஞ்சன்ஸாக இருக்காங்க. விஜய் பார்வதி அது அந்த சண்டை நடந்துச்சுன்னா ஆமாம் சண்டை நடக்கும்போது அவங்க கொஞ்சம் பேசுவாங்க முன்னாடிலாம். இப்போ அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா தானே பேசுகிறாங்க. ஏன் இவங்களால மட்டும் முடியல? இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.